யோகமும் க்ஷேமமும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதாவது யோகக்ஷேமம் அப்படிங்கிறத பத்தி பகவான் கிருஷ்ணன் கீதையில என்ன சொல்றாருங்கிறதையும் முதல்ல பார்த்தோம். அந்த யோகம்ங்கிறது க்ஷேமம்ங்கிறது வந்து சௌக்கியம், அதாவது ரொம்ப லௌகிகமா சொல்ற போது, சாதாரணமா பாஷையில சொல்ற போது க்ஷேமம்னாக்க சௌக்கியமா இருக்கிறது, நலமா இருக்கிறது, நலத்தோட வாழறது, சௌக்கியமா வாழ்க்கையை நடத்துறது, வசதியா இருக்கிறது, இதெல்லாம் க்ஷேமம். அப்புறம் யோகம் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்காததெல்லாம் கிடைக்கிறது யோகம் அப்படிங்கிறது சாதாரண அர்த்தம் இது. ஆனா இது வந்து எப்படின்னா சரீர போஷணத்துக்கு, இந்த சரீரத்தை நல்லா பாதுகாக்கிறதுக்கு. ஏன்னா சரீரத்தை நல்லா பாதுகாத்தாதான் மனசு சந்தோஷமா இருக்கும். மனசு சந்தோஷமா இருந்தா என்ன ஆகும்? புத்தி வந்து பெருமிதப்பட்டு புத்தி அந்த வழியில போகும். அதனால உடல் போஷாக்கு தேவை, நல்ல சாப்பாடு தேவை, இதெல்லாம் உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு. ஆனா அந்த யோகமும் க்ஷேமம்ங்கிறது ஆத்மாவை பற்றிய விஷயங்கள் அப்படிங்கறதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும். ஆத்மாவை பற்றிய விஷயங்கள் அப்படின்னா இதுல வந்து இன்னொன்னு எப்படின்னாக்க மனுஷனுக்கு ரெண்டு வேணும். அனிஷ்ட நிவர்த்தி அப்படின்பா. அனிஷ்ட நிவர்த்தினா கஷ்டம் நீங்கணும், வர கஷ்டங்கள்லாம் நம்ம விட்டு போயிடணும். அதிர்ஷ்ட நிவர்த்தி அது மாத்திரம் போருமோ? போகாது, அது போராது. அது ஏன்னா வெறும் கஷ்டம் மாத்திரம் நிவர்த்தியா இருந்தா கஷ்டம் இல்லை, கஷ்டம் இல்லை ஓர்ந்திருக்கலாம். ஆனா இஷ்ட பிராப்தி வேணும். இஷ்ட பிராப்தி அப்படின்னாக்க நம்முடைய எண்ணம் நிறைவேறணும். நிறைவேறினா தான் நம்முடைய என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணம் சபலமாகணும். அந்த மாதிரி இருந்தா தான் நல்லது. அதனாலதான் சொல்வா, அனிஷ்ட நிவர்த்தி இருந்தால் கூட போராது, இஷ்ட பிராப்தியும் இருக்கணும் அப்படின்பா. இது எப்படின்னா உதாரணம் என்னன்னா, ரோகம் ஒருத்தனுக்கு வியாதியை நீக்கினால் மாத்திரம் போராது, ஆரோக்கியமும் வேணும். அவனுக்கு வியாதி ஒன்று இல்லைன்னா கூட அவன் மாட்டு இதுவா இடிச்சு வச்சு புளி மாதிரி உட்காந்துருந்தான்னா, அதனால ஆரோக்கியமும் இருக்கணும். ரோகம் வியாதியும் போகணும், ஆரோக்கியமும் இருக்கணும். ஆரோக்கியம் இருந்தாதான் அவன் வந்து உடல் ஆரோக்கியத்தோட மனசு ஆரோக்கியத்தோட நித்திய கர்மாக்களை செய்வான் அப்படிங்கிறத சொல்வா. இதுல இந்த யோகக்ஷேமம் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பார்த்தோம் இது வரைக்கும். இன்னும் இதுல வந்து இன்னொன்னு முக்கியமானது, இது வந்து மகாபாரதத்துல பார்த்துட்டு இருந்தோம். மகாபாரதத்துல இருக்கிற பகவத்கீதை. பகவத்கீதையில நம்ம கிருஷ்ணன் 12வது அத்தியாயத்துல என்ன சொல்றாருங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த பகவத்கீதைங்கிறது பீஷ்ம வத பருவத்துல வருது. இது பகவான் கிருஷ்ணனாலேயே அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டது. இது பகவத்கீதை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அது இதுல கிருஷ்ணன் வந்து பகவான் கிருஷ்ணனே சொல்ற ஸ்லோகம் 620 ஸ்லோகம் இருக்குதுல. அர்ஜுனன் சொல்ற ஸ்லோகம் 57 ஸ்லோகம் சொல்வா. இதுல சஞ்சயன் சொல்ற ஸ்லோகம் 67. சஞ்சயன் அதிகமாகவே சொல்றான், 67 ஸ்லோகம். திருதராஷ்டிரன் சொல்றது ஒரே ஒரு ஸ்லோகம். ஆக மொத்தம் 745 ஸ்லோகம் இருக்கு அப்படின்பா. அர்ஜுனன் சொல்றதை விட சஞ்சயன் சொல்ற ஸ்லோகம் இதுல அதிகம். சஞ்சயன் ஏன் அதிகம் சொல்றான்னா, பகவான் கிருஷ்ணன் அவருக்கு ஞான திருஷ்டியை இதை கொடுத்து சட்சூஸ், சாதாரண சட்சூஸ் இல்லாம ஞான சட்சூஸ், அதாவது அந்த திவ்ய சட்சூஸை கொடுத்து அது மூலமா யுத்த காலத்துல குருஷேத்திரத்துல என்ன நடக்குங்கிறத பத்தி எல்லாம் பார்த்து அவன் திருதராஷ்டிரனுக்கு சொல்றான். அதனால அவன் இதுல பேசுறது 67 ஸ்லோகம் சொல்வா. இதுல நம்ம என்ன செஞ்சோம், 12ஆம் அத்தியாயத்துல 13வது ஸ்லோகத்துல இருந்து பார்த்துன்னு வந்தோம். 13வது ஸ்லோகத்துல என்னன்னா, எல்லா க்ஷேமங்களும் கிடைக்கிறதுக்குன்னா பகவானுடைய பிரீதி வேணும். க்ஷேமங்கள்லாம் நமக்கு கிடைக்கணும். க்ஷேமங்கள் கிடைக்கிறதுக்கு என்ன வேணும்? பகவானுடைய பிரீதி வேணும். பகவானுடைய பிரீதியை நம்ம பெறணும்னா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பகவான் கிருஷ்ணன் இந்த அத்தியாயத்துல 13வது ஸ்லோகத்திலேருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனனுக்கு சொல்ற. இதை நாம பார்த்தோம். இது எப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து மலை காடு அங்க போறான். அங்க போய் அங்க இருக்கிற அந்த மலை இருக்கிற கல்லை வெட்ட போறான். அந்த சமயத்துல சொல்ற ஸ்லோகங்களா ஒவ்வொன்றா வருது. என்ன சொல்றதுன்னா, கல் சொல்றத 13வது ஸ்லோகத்தை சொல்றது, 14வது ஸ்லோகத்தை மரம் சொல்றது, 15வது ஸ்லோகத்தை காத்து சொல்றது, 16வது ஸ்லோகத்தை குயில் சொல்றது, 17வது ஸ்லோகத்தை கிளி சொல்றதுன்னு பார்த்தோம். இது எல்லாத்தையும் கேட்ட மனுஷன் பிரமிச்சு போயிட்டான். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. அவனுக்கு விசித்திரமா இருக்க சமயத்துல அந்த கடைசியில இதுல நம்ம ஒரு இது கொடுத்துக்கலாம். அதாவது 17வது ஸ்லோகம் கிளி சொல்றதுன்னு சொன்னோம். என்ன ஸ்லோகம்னா, அது
யோன ஹிருஷ்யதி நத்வேஷ்டி நசோச்சத்து நசோச்சதி நகாங்கதி சுபாசுப பரித்யாகி பக்திமான்ய சமே பிரியா. சந்தோஷத்தை விடணும், வருத்தத்தை விட்டுணும், வெறுப்பை விட்டுணும், ஆசையை விட்டுணும், நல்லவை கெட்டவை எல்லாத்தையும் விட்டுணும். விட்டு பகவான்கிட்ட யார் பக்தியா இருக்கானோ அவன் பகவானுக்கு பிரியமானவன். இந்த 17வது ஸ்லோகம் கிளி சொல்றது. ஹிருஷ்யதி யார் மகிழ்ச்சி அடைவதில்லையோ, நத்வேஷ்டி யாருக்கு துவேஷம் இல்லையோ, துவேஷமே இல்லாம இருக்காளோ, ந சோஷி துயரப்படுவது இல்லாம இருக்காளோ, ந காங்ஷதி ஆசையப்படுவது இல்லையோ, சுப அசுப பரித்தியாகி அதாவது நலன்கள் கேடுகள் இதெல்லாத்தையும் விட்டவனோ, யாரு விட்டுருக்கானோ, பக்திமான் அப்படிப்பட்ட பக்தி உள்ளவன், சக அவன், மே பிரியக எனக்கு பிரியமானவன் அப்படின்னு 17வது ஸ்லோகத்துல சொல்றார். அப்படின்னு கிளி சொல்றது. 6 படிச்ச மனுஷனே பகவானுக்கு பிரிய நடந்துக்கோ, அவரால் உனக்கு சேமம் உண்டாகும் அப்படின்னு சொல்றது கிளி சொல்றது. இத வரைக்கும் கேட்ட உடனே பிரமிச்சு போயிட்டான். நம்ம பார்த்தோம். பிரமிச்சு போய் பகவானை சொல்லி ஆகாசத்தை பாக்குறான். ஆகாசத்துல நம்ம பாக்குற போது ஒரு அன்னப்பட்சி ஹம்சம் அதுல பறந்துட்டு இருக்கு ஆகாசத்துல. இந்த ஹம்சம்ங்கிறது எப்படின்னா, ஹம்சம் இதெல்லாம் நாம நம்ம சம்பிரதாயத்துல ஆச்சாரியான சொல்வா. ஹம்சம், குயில், கிளி இதெல்லாம் நமக்கு ஒரு ஆச்சாரியாள் அப்படின்னு எடுத்துக்கிறார் நம்ம சம்பிரதாயத்துல. சுவாமி தேசிகன் ஹம்ச சந்தேசம்னு எழுதியிருக்கார். ஹம்ச சந்தேசம்னா தூது, ஹம்சத்தை தூது விடுறது. இது ஒரு ரசமான காவியமா எழுதியிருக்கார். இது 2 பிரிவுகளா எழுதியிருக்கார். மொத்தம் 110 ஸ்லோகங்கள். இது மகாகவியான காளிதாசன் மேக சந்தேசம் எழுதியிருக்கார். அவர் அந்த காவியத்தை விட இது ரொம்ப மேன்மையான காவியம் அப்படி சொல்வா. இது என்னன்னா, ஹனுமான் லங்கையில அசோகவனத்துல சீதையை பார்க்கிறார். பார்த்துட்டு ராமனுடைய மோதிரத்தை சீதாதேவிட்ட கொடுக்கிறார். கொடுத்ததுக்கு அப்புறம் சீதாதேவி என்ன செய்யறா, தன்னுடைய தலையில் அணிந்திருந்த சூடாமணியை எடுத்து கொடுக்கிறார். அந்த சூடாமணியை வாங்கிட்டு சக்கரவர்த்தி திருமகன்கிட்ட கொண்டு ஹனுமான் திருப்பி சேர்ப்பிக்கிறார். இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் கதை, ராமாயணம் தெரியுதுல. இந்த சூடாமணியை பார்த்ததுக்கு அப்புறம் ராமபிரானுக்கு பிராட்டியை நினைச்சு அதே கவலையா இருக்கார். சுவாமி தேசிகன் என்ன செய்கிறார், இந்த ராமபிரான் ஒரு ஹம்சத்தை சீதாதேவியிட்ட தூது அனுப்புறதா இந்த காவியத்தை பண்ணியிருக்கார். நம்ம சம்பிரதாயத்துல ரகசியமான ரகசியங்கள் என்னன்னா, சரணாகதன் வாழ வேண்டிய முறை, அவனை ஆச்சாரிய மூலமாக பகவான் எப்படி பெற்று சந்தோஷப்படுறான், அர்ச்சாவதார வைபவங்கள் இதெல்லாம் இந்த காவியத்துல சொல்லிருக்கார். நம்ம சம்பிரதாயத்துல உள்ள இதெல்லாம் விஷயங்கள் எல்லாம் ஹம்ச சந்தேசத்துல சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். இந்த காவியம் அவ்வளவு, அதாவது அழகு, காவியத்துக்கு அழகு சொல்வார். சரி, என்ன அழகுன்னா, சொல் அழகு இருக்கணும், பொருள் அழகு இருக்கணும். உள்ளார்ந்த பொருள், அழகான பொருள் இருக்கணும், அழகான சொற்கள் இருக்கணும். இந்த 2 இந்த காவியத்தில் இருக்கு அப்படின்னு பெரியவா சொல்வா. இந்த ஹம்சத்தை எடுத்துட்டா, ஹம்சம் பிரம்மாவுடைய வாகனம். சரஸ்வதி தேவியுடைய நிறம் வெள்ளை நிறம். அது மதுரமான சப்தம். அன்னபட்சியை சப்திச்சதுன்னா மதுரமான சப்தமா இருக்கும். இதனுடைய குணம் தண்ணீர்லேருந்து பாலை பிரிச்சு எடுக்கிற தன்மை உள்ளது. இதனால்தான் நம்ம சம்பிரதாயத்துல ஹம்சங்களை ஆச்சாரியாள் அப்படின்னு எடுத்திருக்காங்க. இதுல ஹம்ச சந்தேசத்துல 2வது ஸ்லோகம். இந்த 2வது ஸ்லோகத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். ஹம்ச சந்தேசத்துல சுவாமி தேசிகன் சொல்றது, கால்யே சேலாம் கவி குலபதேஹே தூர்ண வித்யோஜிஷ்யன் தூரி பாவாத் ஜனக துய்துர் தூயமானாந்தராத்மா பீட்டாகேலம் கமல சரசி ख्वापि खालोपयागम राजा चंद्र द्विति सहचरम राजहंसम तदर्श. ஜனக ராஜாவுடைய புத்திரி சீதாதேவி ரொம்ப தூரத்தில் இருக்கா. அதனால ரொம்ப மனசு கஷ்டப்படுறது ராமனுக்கு. அந்த மனசு கஷ்டத்தோட என்ன நினைச்சுக்கிறார், சுக்ரீவன் அவனுடைய சேனையெல்லாம் அழைச்சிட்டு நாம சண்டைக்கு போனோம், அதுக்கு நம்ம முயற்சி பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு இப்ப விடியற்கால வேலையா இருக்கு. இந்த விடியற்கால வேலையில என்ன செய்யறார், எழுந்து வெளியில வர்றார். பரணசாலையிலிருந்து எழுந்து வெளியில வரும்போது சரத்காலம்,
தாமரை பொய்கை புஷ்பங்கள்லாம் தாமரை பூ அப்படியே பூக்கிற தருணம் அது. அப்போ தெய்வ செயலால் ஒரு உல்லாசமா சஞ்சரிக்கிற பூர்ணச்சந்திரனை போல ஒளியை பெற்ற அன்னத்தை ஹம்சத்தை ராஜஹம்சத்தை பார்த்தார் அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிகன். ஆகாயத்திலிருந்து இத பார்த்ததா சொல்றாரு அவர். அதாவது ராஜஹம்சம்ங்கிறார், அதாவது தூது போறவாளுக்குள்ள பெருமையெல்லாம் வருது இதுல, அந்த மாதிரி சொல்றாரு அவர். இந்த இதுல இந்த மனுஷன் ஆகாசத்தை பார்த்த உடனே அந்த அன்னப்பறவையானது ஆகாசத்திலிருந்து கீழே இறங்கிறது. இப்போ இந்த மனுஷனை பார்த்து அது பேசுறது. என்ன சொல்றதுன்னா, ஹே நரனேங்கிறது. கல் சொல்லிட்டு, மரம் சொல்லிட்டு, காத்து சொல்லிட்டு, குயில் சொல்லிட்டு, கிளி சொல்லிட்டு, இதெல்லாம் உனக்கு ஹிதத்தை சொல்லிட்டு, ஹிதமான ஸ்லோகங்களை சொல்லிட்டு, பகவான் கிருஷ்ணன் சொன்ன ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிட்டு, நீ எப்படி சேமத்தை அடையணும், சேமத்தை அடையறதுக்கு பகவானுடைய பிரியை எப்படி சம்பாதிச்சுக்கணுங்கிறதும் அவரே சொன்னதை உனக்கு சொல்லிட்டு, இப்போ நான் உனக்கு இதே 12வது அத்தியாயத்துல 18வது 19வது ஸ்லோகத்தை சொல்ல போறேன். அது உனக்கு தெரிஞ்சுக்கோத. எங்களை பொறுத்த வரைக்கும் ஹம்சம் நாங்க ஒருத்தரட்டையும் நாங்க பகைமையை பாராட்ட மாட்டோம். அதாவது விரோதிச்சுக்க மாட்டோம். எங்களுக்கு குளிர் வெப்பம் இதெல்லாம் எங்களுக்கு சமம். நாங்க பறந்து போயிட்டே இருப்போம். எங்களுக்கு குளிர் வெப்பம்லாம் சமமா தான் இருக்கும். அதாவது நாங்க ஒருத்தரட்டையும் பகைமையை பாராட்டுறது கிடையாது. எங்களுக்கு எதுலையும் பற்று கிடையாது. நல்லவைகளெல்லாம் நாங்க கிரகிச்சுப்போம், எடுத்துப்போம். உதாரணத்துக்கு அந்த ஜலத்துல இருந்து பாலை தனியா பிரிச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துப்போம். தனியா நல்லவர்களை எல்லாம் கிரகிச்சுப்போம். எங்களுக்குன்னு ஒரு இருப்பிடம் கிடையாது. நாங்க நிலையான புத்தி உள்ளவர்கள், பகவான்கிட்ட பக்தி உள்ளவர்கள். அதனால்தான் சுவாமி தேசிகன் அன்னத்தை, அதாவது எங்களுடைய அன்னபட்சி ஹம்சத்தை ராமபிரான் ஸ்ரீயிடம் தூதாக அனுப்புவதாக காவியம் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி ஒரு பெருமை எங்களுக்கு கொடுத்திருக்கார் அவர் அப்படின்னு சொல்றது. இந்த ஹம்சம் இந்த மனுஷன் சொல்றது சொல்லிட்டு, பகவத்கீதை 12ஆம் அத்தியாயத்துல கிளி உன்னோட சொல்லிட்ட 17வது ஸ்லோகம், அதுக்கு அடுத்த 18ஆம் ஸ்லோகத்தையும் 19ஆம் ஸ்லோகத்தையும் உனக்கு சொல்றேன் கேளு அப்படிங்கிறது. அந்த பற்றி மனுஷன் சொல்றது. சமசத்ரௌச மித்ரேச்ச ததா மானாபமானயோஹோ சீதோஷ்ட சுகுதுக்கேஷு சமசங்க விவர்ஜிதா. இது 18வது ஸ்லோகம். அடுத்தது துல்லிய நிந்தா ஸ்துதீர் மௌனி சந்துஷ்டோ ஏன கேனச்சித் அனிகேத ஸ்திரமதீர் பக்தி மான்மே பிரியோ நரக. ஏதாவது சத்ரு மித்ரு மானம் அவமானம் இதெல்லாத்தையும் சமமா யார் என்ற நினைக்கிறாளோ, சீதளம் உஷ்ணம் சுகம் துக்கம் இதெல்லாத்தையும் யார் சமமா பாவிக்கிறாளோ, பற்று இல்லாம யார் இருக்காளோ, கிடைச்சதை வச்சுட்டு யார் திருப்தி அடைகிறாளோ, இருக்கிறதுக்கு இடம் தேடி தேடி போகாம யார் இருக்காளோ, உறுதியான மனசோட யார் இருக்காளோ, அப்படிப்பட்ட பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்றார். என் மனுஷனை இனிமேலாவது பகவானுடைய கிருபையை தேடு அப்படின்னு சொல்றது இந்த அன்னப்பட்சி சொல்லிட்டு. இதை கேட்ட இந்த மாதிரி இப்ப சொன்ன உடனே இந்த கல்லை உடக்க ஆரம்பிச்சான மனுஷன் அவனுடைய மனம் அப்படியே கரைஞ்சு போச்சான். நீர் பண்டமா உருகி போச்சான். அப்படியே நீர் பண்டம் சொல்லுவார், சாரமா எடுத்தா அப்படியே உருகும், அது மாதிரி உருகி போச்சான். இப்போ என்ன ஆகுது, இந்த கல் மரம் காத்து குயில் கிளி அன்னம் இந்த 6ம் சேர்ந்து ஒரே குரல்ல பேசுறது. இப்போ மனுஷன்ட்ட என்ன சொல்றது, இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி 20வது ஸ்லோகத்தை சொல்றோம் கேளு அப்படிங்கிறது மனுஷன்ட்ட. ஏது தர்மியாமிருதமிதம் யதோக்தம் பரிபாசதே ஸ்ரத்ததானா மத் பரமா பக்தாஸ்தே தீபமே பிரியாக. தர்மத்துக்கு ஒப்பானதும் அமுதம் போன்றதுமான மற்ற சர்த்தையுடன் கடைபிடித்து என்னையே கதியாக என்னை உபாசனம் செய்யும் பக்தர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படி சொல்லி பகவான் இந்த அத்தியாயத்தை முடிச்சிருக்கார். அதனால மனுஷனே, உனக்கு எல்லா க்ஷேமமும் வரணும்னா, அந்த க்ஷேமங்கள்லாம் நிரந்தரமா உங்ககிட்டயே இருக்கணும்னா, உனக்கு பகவானுடைய பிரீதி உனக்கு வேணும். பகவானுடைய பிரீதியை முதல்ல சம்பாதிச்சுக்கோ. அந்த பகவானுடைய பிரீதியை சம்பாதிச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம் உனக்கு உதவியா இருக்கும். இதெல்லாம் உனக்கும் உன்னை போன்ற மனுஷர்களுக்கும் பகவான் சொன்ன அமுதமான வார்த்தைகள் அப்படி சொல்லிவிட்டு அதெல்லாம் மறைஞ்சு போயிடுது. இந்த உபதேசம் பகவானுடைய பிரீதியை பெற்றுக்கொள்வதற்கு, அது மூலமா க்ஷேமத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த க்ஷேமத்தையும் நிரந்தரமா பெற்றுக்கொள்வதற்கு நமக்கெல்லாம் செய்யப்பட்ட உபதேசம். அர்ஜுனனை வியாஜமா வச்சு
பகவான் கிருஷ்ணன் சொன்ன உபதேசம் இது. க்ஷேமா இருக்கணும் அப்படின்னா பகவானுக்கு பிரியமுள்ளவனா இருக்கணும், நடந்து கொள்ளணும். அப்போ பகவானுடைய பிரீதி கிடைக்கிறது. இந்த பிரீதியால் என்ன செய்யறான், பகவானுக்கு க்ஷேமத்தை கொடுக்கறான். இந்த க்ஷேமம் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு மறைகிற க்ஷேமம் கிடையாது, நிரந்தரமா இருக்கிற க்ஷேமம். இதர பரிவார தேவதைகளை நாம பிரார்த்திச்சோம்னா அந்த பரிவார தேவதைகளுக்கு மனசு சந்தோஷப்படியா நடந்தோம்னா அவளுடைய பிரீதியை சம்பாதிச்சோம்னா வர க்ஷேமம் நிரந்தரமா இருக்காது, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். ஆனா பகவான் அனுகிரகம் பண்ண க்ஷேமம் நிரந்தரமானது. ஆரோக்கியம், தனம், பசு செல்வம், புத்திர செல்வங்கள் எல்லாம் கொடுத்து அவற்றின் மூலம் க்ஷேமத்தையும் கொடுப்பான் பகவான். இது குச்சேலருக்கு அனுகிரகம் பண்ணானே, அதிலே நாம தெரிஞ்சுக்கலாம். இத சேவா சுவாமி வெளிவாக்கத்துல சேவா சுவாமின்னு எழுதி இருந்தார். சேவா சீனவாச ராகவாச்சாரியார் சுவாமி அவருக்கு தேசிகன் தான் எல்லாமே, சுவாமி தேசிகன் தான். அதுக்கப்புறம் தான் அவருக்கு பெருமாள்லாம் இருக்கு. சுவாமி தேசிகனை பத்தி அவ்வளவு அவர் நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, சாதாரணமா அந்த யோக க்ஷேமகத்தை பத்தி சொல்ற போது, இந்த யோகக்ஷேமங்கிறது தனிப்பட்ட வாழ்வுடைய யோகக்ஷேமத்தோடு இருக்கக்கூடாது. அதாவது இண்டிவிஜுவல் யோகக்ஷேமம் இருக்கக்கூடாது. அது போறவும் போறாது. நாம எதை சார்ந்து இருக்கிறோமோ அங்கும் யோகக்ஷேமம் நிலைக்க வேண்டும்ங்கிறார். நமக்கு மாத்திரம் யோகக்ஷேமம் இருந்து பிரயோஜனம் இல்லை. நம்ம எதை சார்ந்து இருக்கோம், எந்த சமுதாயத்தை சார்ந்து இருக்கோம், எந்த சம்பிரதாயத்தை சார்ந்து இருக்கோம், அங்கேயும் அந்த யோகக்ஷேமம் நிலைச்சிருக்கணும். அப்போ நமது சம்பிரதாயம் நிலைக்கணும், அந்த சம்பிரதாயம் நிலைச்சு வாழணும். சம்பிரதாயத்துல உள்ள எல்லாருக்கும் அந்த ஞானம் வரணும், சம்பிரதாய ஞானம் வரணும், அந்த ஞானம் வளரணும். அது மாத்திரம் இல்ல, இந்த ஞானம் ஒரு சிலரோட தான் இருக்கக்கூடாது. ஞானம் சில பேருக்கு தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த வாதங்கள் பண்றது, விவாதங்கள் பண்றது, இதெல்லாம் சம்பிரதாயத்துல அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணாது. வாத பிரதிவாதங்கள் இதெல்லாம் சம்பிரதாயத்தினுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணாத விஷயங்கள். இது எல்லாத்தையும் எல்லாம் தெரியும் சில பேர் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா முக்கியமான அங்கங்கள்ல அடிப்படை விஷயங்களே அவளுக்கு தெரியறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கா. சில பேருக்கு அகங்காரம் நிறைய இருக்கு, சில பேருக்கு ஆணவம் இருக்கு, சில இடங்கள்ல ஆணவம் இருக்கு, சில பேருக்கு அபிமானம் இருக்கு. இதெல்லாம் இருந்தா சம்பிரதாய ஞானம் வளராது. இதெல்லாம் சம்பிரதாய ஞானம் இல்லாமல் அவள் என்ன செய்யும், உபயோகமற்ற நிலையை அடைந்து அவள் உபயோகம் இல்லாம போயிடுவாளோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துருது. அதனால சம்பிரதாய யோகக்ஷேமம் வேணும். யோகக்ஷேமம் அப்படின்னா புதுசா வர்றது, வந்தது நிலைக்கிறது. சம்பிரதாயத்தை அனுசரிச்சாக்க இது வரும். அதனால ஒவ்வொரு கிரகம் சம்பிரதாய பாடசாலையா மாறணும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் வித்தியார்த்திகளா மாறணும். அவளுக்கு அடிப்படையான சம்பிரதாய விஷயங்கள் போதிக்கப்படணும், சொல்லப்படணும். அவளுக்கு கேட்கிறாளோ கேட்கலையோ சொல்லப்படணும். குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்கள் இருக்காளே, குடும்பத்தில் இருக்கிற அவள்லாம் சம்பிரதாயத்தை அறிஞ்சு அனுஷ்டானம் பண்ணா, அதன்படி நடந்தாக்க அது சம்பிரதாய யோகக்ஷேமம். அந்த குடும்பத்துல நல்லவை புதுசு புதுசா சேரும். அதாவது யோகம் புதுசு புதுசா சேரும். இதுவரை வந்ததெல்லாம் குறையாம நிலைச்சில் இருக்கும். அதான் க்ஷேமம். இதுதான் யோகக்ஷேமம். அப்படி மாதிரி அவர் சொல்றாரு. அவர் சுவாமி சேவா சுவாமி, அதாவது அவர் சொல்றது சம்பிரதாய யோகக்ஷேமம் வேணும். எதை சார்ந்து இருக்கமோ அந்த சம்பிரதாயத்திலையும் யோகக்ஷேமம் வேணும் மாதிரி சொல்றாரு அவர். பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணன் சொன்னபடி நடந்துட்டா க்ஷேமம் வந்துடும், நிரந்தரமா இருக்கும். அப்புறம் யோகம் அப்படின்னா, யோகம்ங்கிறது எப்படின்னா இந்த இடத்துல நியாசம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லணும். நாம எதிர்பாராது எல்லாம் கிடைக்காது, கிடைக்காது எல்லாம் கிடைக்கிறது, எதிர்பார்த்து எல்லாம் கிடைக்கிறது, கிடைக்காதெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது யோகம்ங்கிறது உலக வழக்கு. ஆனா இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னா நியாசம், அதாவது பிரபத்தி யோகம். யோகம்ங்கிறது ரெண்டு, ஒன்னு பக்தி யோகம், இன்னொன்னு பிரபத்தி யோகம். அதுல இது பிரபத்தி யோகத்தை சொல்றது இந்த யோகம்ங்கிறது. பகவான் சொன்னாரே மாம் ஏகம் சரணம் பிரஜா அப்படி சொன்னாரே, அந்த விஷயம் எல்லா ஆசைகளையும் விட்டு பற்றுகளையும் விட்டு பகவானை பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்படின்பா. பற்றுக பற்றத்தான் பற்றினை
பற்றுக அப்பற்று விடற்கு அப்படிம்பா. அந்த மாதிரி எல்லா பற்றுகளையும் விட்டு விட்டு பகவானை பற்றணும். எல்லா ஆசைகளையும் விட்டு விட்டு பகவான்கிட்ட ஆசை வைக்கணும். ஆசை வச்சு எல்லா கடமைகளையும் செய்யணும். அந்த கடமைகளுடைய பலன்கள் எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணிக்கணும். இதுதான் யோகம். இதுதான் இந்த யோகங்கிறதுக்கு சுவாபதேசம், அதாவது உள்ளார்ந்த அர்த்தம். பகவான் கீதையில 12வது அத்தியாயத்துல 13-20 ஸ்லோகம் வரைக்கும் அவரே உபதேசிச்சிருக்கார். இத வாழ்க்கையில நம்ம அனுஷ்டானம் கடைபிடிக்கணும். இதை கடைபிடிச்சா பகவானுடைய பிரீதி கிடைக்கும். பகவானுடைய பிரீதி கிடைச்சதுன்னா சேமம் நமக்கு கிடைக்கும். அது நிரந்தரமா இந்த ஜென்மத்தில் இருக்கும். நமக்கு இவ்வளவு சேமத்தை கொடுத்த பகவான் நமக்கு எல்லா விதமான பந்து அவர்தான், உறவு அவர்தான். அதனால அந்த பகவானை அடையறதுக்கு யோகம். யோகம் என்னன்னா பிரபத்தி யோகம். அவன் அனுகிரகத்தாலே அது பிரபத்தி யோகத்தை பண்ணணும். முன்னாடி சொன்ன மாதிரி 2 யோகங்கள்ல பக்தி யோகம், பிரபத்தி யோகத்துல இந்த பிரபத்தி யோகங்கிறது எல்லாத்திலையும் விட மேன்மையான யோகம் இது. அதனால்தான் இந்த மாமியகம் சரணம் புத்தியான பகவான் சொல்லிருக்காரு. இந்த பிரபத்தியை பத்தி தேசிகன், சுவாமி தேசிகன் பல கிரந்தங்களை சொல்லியிருக்கார். அதுல முக்கியமானது ரகசிய திரசாரம். இதை காலக்ஷேபம் மூலமா கேட்கணும்னு சொல்வா. இத யோகமும் க்ஷேமம் அல்லது க்ஷேமமும் யோகமும் அப்படிங்கிறத லோக விவகாரமான அர்த்தத்தையும் பார்த்தோம். அதாவது லௌகியமான அர்த்தங்களையும் பார்த்தோம். இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம்னா சுவாபதேச அர்த்தத்தையும் பார்த்து தெரிஞ்சுட்டோம். இதோட இந்த யோகமும் க்ஷேமம் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற விஷயங்கள் முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.